பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனம், முதல்ல 20 வசனத்தை எவ்வளோ டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் 5 வசனங்களை படிக்கலாம். எல்லாம் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை படிப்போம். சேர்ந்து எல்லாரும் படிப்போம். காலத்திலே யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருந்தது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தின 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். சபையார் ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். இந்த ஜெபம் என்கின்ற இந்த பிளாட்ஃபார்ம், இந்த அமைப்பை உண்டாக்கினது யார்? ஜெபம் என்கின்ற இந்த அமைப்பை உண்டாக்கினது யார் அப்படி என்றால், ஆதி காலத்திலேருந்தே இந்த ஜெபம் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலிருந்தே. அப்போது இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகு ஜெப அமைப்பை உண்டாக்கினார். எப்படி, ஏன் உண்டாக்கினார் அப்படின்னா, நான் கொஞ்ச காலம்தான் இந்த பூமியில் இருப்பேன். நான் போன பிறகு என்னுடைய சீஷர்கள் ஒரு இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆயுதம் தேவை. அந்த ஆயுதம்தான் ஜெபம் என்று இயேசு கண்டார். அதுக்கு முன்னாடி இந்த யோவான் சானகனும் அப்படிதான். அதுக்கு முன்னாடி இந்த அத்தனை பேரும், டானியலும் அப்படிதான், அன்னாலும் அப்படிதான். எல்லாரும் ஜெபம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து தான் வாழ்ந்தார்கள், சாதித்தார்கள். ஏரோது சபையில் சிலரை துன்பப்படுத்தினான். அப்படி என்றால் மன்னர்கள் காலத்தில் இப்படிலாம் பேச முடியாது. வாய்மூடி சட்டம்தான். அவன் வைக்கிறது தான் வரி, எழுதுவது தான் எழுத்து, அவன் சொல்லுவது தான். இப்போ கூட அந்த மாதிரி ஸ்பிரிட்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்குது. நாம்பளை சொல்கிறேன் கேளு, நான் சொல்கிறத நீ கேட்க போறியா இல்லையா, நீ இப்படி தான் மீறுவியா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் சில சர்வதிகாரங்கள் நம்ம குடும்பங்களிலும் இருக்கலாம். அந்த காலத்தில் எதை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா, சபையை டார்கெட் பண்ணுறாங்க. சாத்தானும் சபையை தான் டார்கெட் பண்ணுவான், உலக ஆவியும் அங்கே சபையை தான் டார்கெட் பண்ணும். ஏன் சில மாநிலங்களில் மதமாற்ற சட்டம் போட்டிருக்காங்கன்னா, ஒரு மனுஷனை மறுரூபப்படுத்துகிற இடம் சபை, ஒரு மனுஷனை மனுஷனாய் வாழ வைக்கிற இடம் சபை, ஒரு குடும்பத்தை இந்த பூமியில் ஷைனிங்காக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சாதனையாளர்களாய் மாற்றுகிற இடம் சபை. அந்த பவர் வேதத்திற்கு இருக்கிறது, அந்த பவர் இயேசுநாதருக்கு இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதனால தான் அவர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் போடுகிறார்கள். ஏரோது காலத்தின் சட்டம் அப்படி அல்ல. எப்படி போட்டார் அப்படின்னா, சபைக்கு யாராச்சும் போனா, ஜெபம் யாராவது பண்ணுனா, அவங்களுக்கு வார்னிங்லாம் இல்லை, மன்னிப்புலாம் இல்லை, கொலை செய்ய வேண்டும். எல்லாம் வாயினால சொல்லுங்களேன். இது எப்படி இருக்குது கேட்கறதுக்கு? உயிருக்கு மிஞ்சிது இந்த பூமியில் எதுவுமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு கடைசி அவனை பரிகரிக்கிற சத்துரு மரணம் என்று பைபிள் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுகிறது, அவனை கடைசி அட்டாக் பண்ணுகிற ஒரு சத்துரு மரணம். மரணத்துக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. உயிர் தான் ஒரு மனுஷனுக்கு பிரதானம். உயிர் போயிட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஆனால் ஏரோது என்ன சட்டம் போடுறான், வா போ மன்னிக்கிறங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. கடவுளை ஆராதித்தால், கத்தரை நம்பி எங்கேயாவது ஜெபம் சத்தம் கேட்டுச்சு, கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த நாட்டு அதிபதி ஏரோது சட்டம் போட்டுட்டான். அதுக்கு முன்னாடி யாக்கோபனுடைய சகோதரனை கொலை பண்ணி காட்டிட்டான். ஒரு சீஷனை வெட்டி கொலை பண்ணிட்டான். பைபிளில் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் படித்து பாருங்க, என்ன கவனிங்க. அப்போ கொலை பண்ணுறான். ஏன் கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் என்ன இருக்கு? ஒரு விஷயத்தை பார்க்கணும். கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? சில அறைகள் நல்லா பூட்டி இருக்கும், சில லாக்கர் நல்லா பூட்டி இருக்கும், சில இடத்துல சில விஷயம் ரொம்ப டைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அர்த்தம். ஆமாம் தானே? சில விஷயத்தை ரொம்ப டைட் பண்ணுறாங்க, சேஃபாக வச்சுக்கிறாங்க அப்படின்னாலே அதில் ஏதோ ஒரு பவர் இருக்குது. சில ஆட்கள் இங்கே போனாலும் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஃபோனில். அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சில ஆட்கள் எங்கே போனாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா
அவன் எங்கே இருந்தாலும் அவன் என்ன செய்ய போகிறான், வீணாக தான் போக போகிறான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் சிலருக்கு அப்படி இல்லை. சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க, சிலர் துன்பப்படுத்தப்படுறாங்க, சிலர் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னாலே அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கண்காணிக்கப்படக்கூடியவர்கள் என்று வந்துவிட்டாலே ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று பொருள். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அப்போ இந்த ஜெபத்துக்கு போனா, ஜெபம் பண்ணுனா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாலே அதற்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவரை அந்த ஏரோது கண்டுபிடித்து விட்டான். அங்க ஜெபிக்கிறவெல்லாம் முகம் மாறுகிறது, தைரியமாகறான். ஏன்னா படிக்காத பேதுரும் சீஷர்களும் முட்டாள்கள் எல்லாம் பல பாஷைகளை பேசுறான், வீரியம் கொண்டு எழும்புறான், அற்புதங்கிறான். நீங்கள் சிலுவையில் அவர் அறைந்தீர்கள், என் ஆண்டவர் பிதா அவர் உயிரோடு எழுப்பினார், நாங்களெல்லாம் சாட்சிங்கிறான். ஒரு காலத்தில் நம்மளை பார்த்தா பேச தெரியாதவன், நிற்க முடியாதவன், நடுங்கினவனெல்லாம் இன்னைக்கு வீறு கொண்டு நிற்கிறான், தைரியமா நிற்கிறான்னா இந்த ஜெபத்தில், இந்த வேதத்தில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிறத அந்த நாட்டு அதிபதி கண்டுபிடிச்சிட்டான். ஆஹா, எல்லாரும் ஜெபத்தில் விட்டோம் அப்படின்னா, எல்லாரும் வேதத்திற்குள்ள விட்டோம் அப்படின்னா இவன் பவர்ஃபுல் ஆளாக மாறிடுவான், பெரிய ஆளாக மாறிடுவான், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனே கொலை செய்து விடுவேன் என்று கடுமையான சட்டத்தை போட்டு யோவானுடைய சகோதரனை கொலை செய்து விட்டான். கொலை செய்த பிறகு அடுத்தது ஒரு முக்கியமான ஆளை பிடிச்சி உள்ள போடுறான். அவன் பேர் யாருன்னா தெரியுமா? பேதுரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். பேதுரு தான் ஃபர்ஸ்ட் பாஸ்டர் புதிய ஏற்பாட்டில். அப்போ அந்த பேதுரு கொஞ்சம் அதிரடியான ஆள், அடங்க மாட்டான் ஆள், அத்துமீறக்கூடியவன். அவன் எழுத்து பேசுவான், அவன் ஒரு வார்த்தை கேட்டால் அதுக்கு விளக்கம் கேட்பான். பார்த்தான், இவனை போட்டு தள்ளினாதான் சரியா வரும்னு சொல்லி இந்த பேதுரை கொண்டு சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. இன்னைக்கே கொலை பண்ணலான்னா கொலை பண்ண வேண்டாம், பஸ்கா பண்டிகை வருது, அந்த யூத பிரமாணத்தின்படி இந்த பண்டிகை காலங்களில் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பண்டிகை முடிஞ்ச உடனே இவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சிறைச்சாலையில் கொண்டு போய் அவனை கொண்ட அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த கொலை பண்ண பைபிள் சொல்லுகிறது 3ஆம் வசனம், அது யூதருக்கு பிரியமாக இருந்ததாம். என்ன கவனிங்க, அந்த ஊர் நிலைமையை பாருங்க. ரத்த பலி கொடுப்பது, மனுஷனை வெட்டி கொள்வது அவங்களுக்கு பிரியம் அப்படின்னா அது என்ன ஆவி? அது அடிக்கடி ரத்த சிந்துறத விரும்புகிறாங்கன்னா அது என்ன ஆவி? அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா பிரசங்கம் பண்ணார், கேட்டீங்க. ஒரு ஊரில் அந்த ஊர் நல்லா விளையணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய அங்கே வந்து கொன்று புதைப்பாங்களாம் அந்த ஊர்லேயே சேர்ந்து. யார் விட்டு யார் மாட்டினாலும் கொலை பண்ணிடுவானுவேன் அப்படின்னு அகஸ்டின் ஜெபக்குமார் பேசினார், நம்ம கேட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனுஷன் ரத்தம் சிந்துறத, ஒரு தெய்வீகமான மக்களை கொலை பண்ணும் பொழுது அது உயிர் இல்லை, அது துடிக்கும் இல்லை, அது எவ்வளோ வேதனைப்படும். வேதனைக்கு அளவே கிடையாது. தான் வளர்த்த கோழியை, தான் வளர்த்த ஆடுகளை கூட வெட்டி நம்ம சாப்பிட மனதில்லாத இந்த உயிர், இந்த மனசு ஒரு அப்பழுக்காற்ற ஒரு ஊழியக்காரர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்டி வீழ்த்துவது, கொலை செய்வது, அவங்க துடிப்பதை பார்ப்பது, அவங்க ரத்தம் சிந்துவதை பார்ப்பது அவங்களுக்கு பிரியமாக இருந்தது என்று கண்டாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஆவி கிரியை செய்கிறது? எத்தனை பேருக்கு வசனம் புரிகிறது? என்ன மாதிரி ஆவி கிரியை செஞ்சா பாருங்களேன். ஒருத்தனை வெட்டுறான், ஒரு கூலிப்படகை வெட்டுறான் பார்த்தீங்களா? வெட்டும் பொழுது துடிக்க துடிக்க அவன் சாகிறான், ஒரு உயிர் சாகுது. வெட்டுறவன் வெட்டுறான்னா அவனை ஆளுகை செய்வது என்ன மாதிரியான ஆவி தெரியுதா உங்களுக்கு? இந்த ஆவிகள் தான் இன்னைக்கு பலமாக கிரியை செய்கிறது. மனசாட்சி கிடையாது, மனிதநேயம் கிடையாது, ஒரு உயிர் துடிக்கிறதே, ஒரு உயிர் போக போகிறதேங்கிற சிந்தை கிடையாது. எப்படியோ அவனை வீழ்த்தி விட வேண்டும், அதனால் ஏதோ ஒன்றை நாம் சாதித்து விட வேண்டும். இதுதான் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ சாமானிய மக்கள் என்ன செய்ய முடியும்? சாதாரண மக்கள் என்ன செய்ய முடியும்? பலசாலி வெட்டுகிறான், தன் கையில் அதிகாரம் வைத்திருக்கிறோம், கொலை செய்ய சட்டம் போடுகிறான், கொலை செய்ய தூண்டி விடுகிறான். அப்போ சாதாரண மக்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்து விட்டு போனார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அது ஒன்று என்ன அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை. ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு தனித்து ஜெபித்தார். இயேசு தன்னுடைய சீஷர்களோடு 3 பேரோடு ஜெபித்தார். இயேசு சீஷர்களோடு ஜெபித்தார்.
இதெல்லாம் எதற்காக கர்த்தர் இந்த மாடலை வச்சுட்டு போனார் அப்படின்னா, பிரேயர் தான் பெரிய பலவானை வீழ்த்தக்கூடிய பெரிய ஆயுதம். பிரேயர் தான் சட்டத்தை மாற்றக்கூடிய ஆயுதம். பிரேயர் தான் அவனுடைய யோசனையை அபத்தமாக்கக்கூடிய ஆயுதம். பிரேயர் தான் பெரிய ஒரு இரும்பு கதவுகளை உடைத்து திறக்கக்கூடிய ஆயுதம் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி செய்து காட்டிவிட்டு போனபடியினாலே சீஷர்கள் உஷாராயிட்டாங்க, சீஷர்கள் பெருத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்? இப்போதான் யோவானுடைய சகோதரனை கொலை பண்ணாங்க, ஒருத்தனை இழந்துட்டோம். அடுத்தது நம்ம பேதுரு ஊழியக்காரர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு, நமக்கெல்லாம் முக்கியமான ஆள் அவர். அவரை வெட்டி கொலை பண்ணுவதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் வாங்கன்னு சொல்லி ரோதை என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்களாம்? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ அவனுடைய பிளான் என்ன? எப்படியாச்சும் பேதுருவை கொலை பண்ண போகிறோம் என்கிட்ட ஆள் மாட்டிக்கிட்டான். அவங்க கணக்கு என்ன? ஆள் மாட்டிட்டான், சிறைச்சாலையில் வச்சுட்டோம். சிறைச்சாலையில் 3 கதவுகள் இருக்கிறது. ஒன்று இந்த செல் தனி அறை, அதுக்கப்புறம் பொதுவான கேட், வெளியே ஒரு கேட் இருக்குது, அது இரும்பு கேட். அந்த இரும்பு கேட்லாம் தனி நபரெலாம் தள்ளகள்ள முடியாது, ஆட்டக்கட்ட முடியாது. பெரிய ஒரு சேனாதிபதிகள் சேர்ந்து தான் அந்த கதவையை திறக்க முடியும். அதனால் பேதுருலாம் தப்பிச்சு வெளியே வர முடியாது. பண்டிகையெல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சரியான திட்டத்தை அவங்க போட்டுட்டாங்க. இந்த திட்டம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? ஜெயிக்கும். மனுஷங்க முறைப்படி ஜெயிக்கும், சட்டப்படி ஜெயிக்கும். ஆனால் இந்த அப்புறாணி ஜனங்களை ஒன்று கொண்டு கத்துறாங்க கர்த்தருக்கு நேராக. ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்த, ஆண்டவரே எங்களை இப்படி சித்திரவதைப்படுத்துகிறார்களே, எவ்வளோ சித்திரவதைப்படுத்துகிறார்களே, இவ்வளோ நெருக்கடிக்கு ஆளாகி விட்டோமே. இப்போதானே யோவான் மரிச்சு தம்பி இறந்து போனார், இப்போ பேதுருவை கொலை பண்ண போகிறாங்களே. எனக்கு இருக்கிற நல்ல ஒரு ஊழியக்காரப்பா, இந்த தேசத்தை காப்பாற்றுகிற பவர் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் தானே சொன்னீங்க ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, ஒருமனப்பட்டு பண்ணுற ஜெபத்துக்கு பெரிய பவர் இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஜெபித்தால் மழையே விழுன்னு சொன்னீங்களே, நீங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தால் உலகத்தை ஜெயிக்கலான்னு சொன்னீங்களே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா ஜெபிக்கிறோம்ப்பா ஜெபிக்கிறோம்ப்பான்னு சொல்லி இரவு முழுவதும் ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு காரியம் அங்கே நடந்தது. என்ன தெரியுமா? அந்த அவன் தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி அந்த சிறைச்சாலைக்குள்ளே இறங்கி வர ஆரம்பித்தான். இது யாருடைய கற்பனைக்கு தெரியாது தெரியுமா? ஜெபம் பண்ணுனா நம்மளை படைத்த கடவுள் தம்முடைய தூதனை சிறைச்சாலைக்குள்ளேயே இறக்குவான்ங்கிற விஷயம் யாருக்கு தெரியாது? இந்த ஏரோதுக்கு தெரியாது, இந்த சட்டம் போடுறவனுக்கு தெரியாது, கொலை பண்றவனுக்கு தெரியாது. இவனுக்கு அதிகாரம் தெரியும், இவங்கிட்ட இருக்கிற அந்த வலிமை தெரியும், இவனுக்கு கொலை பண்ண தெரியும். இந்த சக்தியெல்லாம் மீறி ஒரு பெரிய தெய்வீக சக்தி இருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியல. இந்த சாதாரண மக்கள் கையில் எடுத்த ஒரு பெரிய சாவி தான் இந்த பிரேயர். ஆமென்னு சொல்லுங்களேன். அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்க 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 தேவ வெளிச்சம் அந்த சிறைச்சாலைக்குள்ளே இறங்க ஆரம்பித்தது. அந்த ஜெபம் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சேர்ந்து படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஒரு கையை தட்டுங்களேன். தூதன் வந்து நின்றான். ஹல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் ஸ்தானாதிபதி இருக்கிறாங்க, போலீஸ்காரங்க இருக்கிறான், சட்டம் இருக்குது. எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், மந்திரியை தெரியும், அமைச்சரை தெரியும், எம்எல்ஏவை தெரியும், எனக்கு இந்த கூலிப்பட தலைவனை தெரியும். இதெல்லாம் உனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஜெபித்தால் எந்த மனிதனும் நிற்கக்கூடாத இடத்தில் ஒரு தூதன் வந்து நிற்பான்ங்கிற விஷயத்த யாருக்கு தெரியும் தெரியுமா? ஜெபிக்கிற ஜனங்களுக்கு தெரியும். அதுதான் பெரிய விஷயம். ஒரு ஜெபம் பண்றவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? போறியா போ, ஓடுறியா ஓடு, உக்காரியா உக்காரு, திமிரா பேசுறியா பேசு, சட்டம் போறியா போடு, கதவு போட்டு அடைக்கிறையா அட, கல் மனசா வச்சுக்கோ, நான் ஜெபிப்பேன். எங்கே வந்து நிற்க வேண்டுமோ அங்கே ஒரு தூதன் வந்து நிற்பான் என்கின்ற அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. அங்கே தூதன் வந்து நின்றான். அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பைபிள் அப்படித்தானே போட்டிருக்குது, வெளிச்சம் பிரகாசித்தது. திருச்சபையாரே, நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா?
திருச்சபையாரே, உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? திருச்சபையாரே, உங்களை குறித்து கடவுள் நம்பி சொல்லுகிற செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபத்தை முடுக்கும் பொழுது இருள் நீங்கி அங்கே வெளிச்சம் வந்து இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் பிரேயர் பிரேயர் பிரேயர்னு ஏன் போடுறோம் அப்படின்னா அதுதான். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? இந்த ஜனங்க எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அங்கே வெளிச்சம் இறங்க ஆரம்பித்தது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். வெளிச்சம், தூதன் இறங்கி வந்தான், அங்கே வெளிச்சம் உண்டானது. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஜனங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பெரிய பவர். இங்கிருந்து ஜெபிக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு வெளிச்சத்தை அனுப்ப முடியும். அதுதான் ஜெபம். ஜெபிக்கிற இடங்களில் வெளிச்சம் இறங்க ஆரம்பிக்கும். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ஆள் குணப்படாமே இருக்கிறான், ஒரு ஆடு சொன்ன பேச்சே கேட்க மாட்டான், அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் அவனுக்கு ஜெபத்தை போடுங்க. முக்கியமான இடத்துல கத்தர் அவனை கரெக்டாக தொட ஆரம்பிச்சிருவார். கத்தர் அவனை தொட்டான்னா டேன் பண்ணி வந்துடுவான், அவனால் முடியும். அப்போ ப்ரேயர் என்ன பண்ணுது அப்படின்னா தூதனை இறக்கி கொண்டுட்டு வருது. அந்த தூதன் என்ன பண்ணுறான் தெரியுமா? உள்ளே போய் பேதுருவை தட்டி எழுப்பி கொண்டுகிட்டு வரான். ஒவ்வொரு அறையாக திறக்கிறது. கடைசியாக ஒரு வசனம் அங்கே போட்டிருக்குது, அந்த இரும்பு கதவு தானாய் திறந்தது. அது எத்தனை வசனம்? அவர்கள் எல்லாம் சேர்ந்து படிங்க. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து, என்ன கவனிங்க, பாதி பேர் ஏன் படிக்காமல் இருக்கீங்க? எல்லாம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எல்லாம் கையை தட்டுங்க பார்க்கலாம். இரும்பு கதவு தானா திறந்ததான். தூதன் வந்து நின்றுட்டான், கதவு தானா திறந்தது. ஜெபிக்கிற ஜனங்களுக்கு அது தெரியல. அவங்க பாட்டுக்கு இரவு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஆண்டவரே, பேதுருவை காப்பாற்றின ஆண்டவரே, நெருக்கடியில் கடக்கிற ஆண்டவரே, பேதுருவை விடிஞ்சா கொலை பண்ண போகிறாங்க ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் ஒரு இழப்பை சந்திக்க விரும்பல ஆண்டவரே, ஏற்கனவே ஒருத்தர் இழந்துட்டோம் ஆண்டவரே, இனி ஒரு இழப்பு வேண்டான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இந்த கதவை திறக்க யாராலும் முடியாதுன்னு நினச்சான் பார்த்தீங்களா? அவன் கற்பனைக்கெல்லாம் கத்தர் சவுக்கடியை கொடுத்து தூதன் வந்து நின்ற உடனே அந்த இரும்பு கதவு தானாய் திறந்ததான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கதவை திறக்க முடியாது, இது ஜெயிக்க முடியாது, இது சாத்தியக்கூறு இல்லை, இது வாய்ப்பு இல்லை, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. இப்படி உங்களை நினைக்க வைக்கிறது யார் தெரியுமா? அதுதான் நீங்கள் பைபிளை தியானிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபாவில் இருந்துட்டிங்கன்னா, கத்தரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என் தேவனால் இரும்பு கதவை திறக்க முடியும். இரும்பு கதவு திறக்கும். வெண்கல கதவு, இரும்பு தாட்பால் கத்தர் உடைக்கக்கூடியவர். தானாய் திறந்தது. உங்களை பார்த்து சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இரும்பு கதவு ஒன்று இருக்குங்க. அதை பூட்டவும் இல்லை, திறக்கவும் முடியல, ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது. அப்படின்னா நீ எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருப்ப, எவ்வளவோ புத்தி யுத்தியெல்லாம் கையாண்டு பார்த்துருப்ப, எவ்வளவோ ஐடியாலாம் பண்ணி பார்த்துருப்ப. அந்த கதவு உன் கையில் சிக்கலை அப்படின்னா நீ பண்ண வேண்டியது தூதன் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். தூதன் இறங்கிட்டான்னா மாற்றம் தானாகவே வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்கிறீங்க? மாற்றத்தை கொடுத்து கதவுகளையெல்லாம் உடைக்கக்கூடியவர் தான் தேவன், பரிசுத்த ஆவியானவர். இப்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு காலம்பூரா நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயோ இந்த மனுஷன் சரியில்லை, ஐயோ என் மனைவி சரியில்லை, அது சரியில்லை, இவங்க சரியில்லை, எனக்கு வாசல் திறக்கலை, தடையாக இருக்குது, கற்பம் திறக்கலை, திருமணம் நடக்கலை, வேலை கிடைக்கல, ப்ரொமோஷன் வரலை, பொருளாதாரம் வரலை, எல்லா இடமும் கதவு அடைச்சி கிடக்குன்னா நீ சொல்லிக்கிட்டே இருக்குங்க. நம்ம எல்லாம் கத்தரை நோக்கி முறையிடுகிற ஜனங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். கத்தருக்கு நேராக முறையிட ஆரம்பித்த உடனே வைக்க வேண்டிய இடத்துல கத்தர் கரெக்டாக கையை வைக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன கவனிக்கணும், பக்கத்தில் பாருங்கள் ஆள் யாருன்னு. வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கத்தர் கையை வைப்பார். எல்லாம் சொல்லுங்கப்பா. கரெக்டாக யாரை எங்கே வைக்கணும் கத்தருக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு மிஞ்சி இங்கே யாரும் ஞானம் உள்ளவர்கள் அல்ல, அவருக்கு மிஞ்சி நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க யாரும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, உங்களை இந்த பூமியில் எத்தனை பேர் நேசித்தாலும் கத்தர் அளவுக்கு உங்களை நேசிக்க யாராலும் முடியாது. அவர் தான் ஃபஸ்ட்டு லவ்வர் உங்களுக்கு.
அவர் தான் ஃபஸ்ட்டு லவர். செகண்ட் லவர் தான் மனிதர்கள். மனிதர்கள் எப்பொழுதுமே வரமுறைக்கு உட்பட்டவர்கள். ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த மனிதனும் ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டவன் தான், எந்த மனிதனும் வரமுறைக்கு உட்பட்டவன் தான். அதனால் கர்த்தர் அப்படி அல்ல, கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறவர், எந்த வரமுறையும் இல்லாமல் நேசிக்கிறவர். கையை உயர்த்தி அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எதை எங்கெங்க எப்பப்போ செய்யணும், நல்லா அவருக்கு தெரியும். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், எனக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க பார்க்கும். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இப்போ மெசேஜ். இப்போ எல்லாம் என் மண்டையில் தான் இருக்குது, எல்லாம் என் தலைமையில் தான் எழுதியிருக்குது, நான் தாங்க எல்லாம் செஞ்சேன், நான் தாங்க எல்லாம் செய்யணும். இந்த மைண்டை முதல்ல டாப்பை கைட்டு எட்ட வச்சுட்டு, என்னை விட என் கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஓடுகிறவனை எப்போ பிடிக்க வேணும், வாயை திறந்து பேசுகிறவனை எப்போ பிடிக்க வேண்டும், ஆடுகிறவனை எப்போ அவன் காலை பிடிக்கணும், அலைகிறவனை எப்போ லாடம் கட்டணும்னு கர்த்தருக்கு கரெக்டாக தெரியும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ சாத்தான் பார்க்குறான், அப்படியா, அப்போ நான் ஒரு வேலை செஞ்சிட்றேன், உன்னை ஜெபம் பண்ண விடாமல் அடிச்சிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணாதானே கர்த்தர் செயல்படுவார். ஜெபம் பண்ண விடாமல் அடிச்சிட்றேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம் ஏற்பட்டது அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு வேற போகணும் அப்படி சொல்ல ஆரம்பித்தாலே நீ ஏதோ ஒரு பிரமாணத்தின்படி தான் வரிய தவிர இயல்பாக உன்னால் வர முடியல. அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பிரிட் நம்மளை அட்டாக் பண்ணி வைத்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே சனிக்கிழமை இரவே நாம் தயாராகி விடுவதற்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி நம்மளை பம்ப் பண்ணுது. அப்படின்னாலே அதுதான் பரிசுத்த ஆவியானவர். கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ தூதன் வந்த உடனே அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அடைக்கப்பட்ட கதவு தானாகவே திறந்தது. நான் சொல்லுகிறேன் ஊழியக்காரன், இந்த 3 நாளும் ஜெபத்தில் இருங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில், பிஸ்னஸில், தனிப்பட்ட விதங்களில் கர்த்தர் கதவுகளை, அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறந்து விட போகிறார். அது பெரிய சட்டமாக இருந்தாலும், பெரிய சவாலாக இருந்தாலும், எதிர்ப்பாக இருந்தாலும், அது மரணமாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், குழந்தை பாக்கியமாக இருந்தாலும், கட்டப்படாத வீடாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், எந்த இடத்தில் கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும், இந்த ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறக்க ஆரம்பிப்பார். கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா. அடுத்தது அங்கே ஒரு பெரிய பிரகாசம் உண்டானது, வெளிச்சம் இறங்கி வர ஆரம்பித்தது. குடும்பத்தில் வெளிச்சம் வேணும்னா குடும்ப ஜெபம் வேணும், துதி ஜெபம் வேணும். இந்த ப்ரேயரை நீங்கள் வீட்டு கூட்டமாக நீங்கள் கூடி ஜெபிக்கலாம். ஜெபத்தை போட ஆரம்பிச்சிட்டோம்னா சாராய குடிக்கிறவனுக்கு அந்த விருப்பம் இல்லாமல் போய்விடும். சில இந்த பல ஆவிகளோடு போராடுகிறவனுக்கு அதன் மேலே ஒரு விருப்பம் இல்லாமல் போய்விடும். எந்த ஆவி எந்த கிராமத்தில் செயல்படுவது என்பதை அங்கே போன உடனே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அந்த ஆவிகளை விரட்டி அடித்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மாதிரியான ஜெபத்தை நம்ம பண்ணணும் அப்படி என்பதற்காக தான் இயேசு முன்கூட்டியே ஜெப டீமை ஃபார்ம் வச்சு பண்ணிட்டு போனாருங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்க, ஜெப டீமை இயேசு போயிட்டார். சும்மா விட்டு போனார், அந்தராசியாக விட்டு போனாரா? பொறுப்பில்லாத அப்போ எப்படி செத்து போவான் தெரியுமா? பிள்ளைகளை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாமல், மனைவிக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாமல், ஒரு வரமுறை பண்ணாமல் அப்படியே செத்துருவான். ஏன் செத்துருவான் அப்படின்னா, நம்ம சீக்கிரம் செத்துருவோங்கிற விஷயமா அவனுக்கு தெரியாது. இவன் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நிறைய அந்த பூமியில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா திட்டமில்லாதவர்கள், தரிசனம் இல்லாதவர்கள், பொறுப்பில்லாதவர்கள், இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இயேசு திட்டமானவர், பொறுப்பானவர், தரிசனமானவர். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை போல ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்து விட்டு தான் இயேசு பரலோகம் போனார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்பொழுதும் இயேசு கூட இருப்பாரா? இயேசு சொன்னார், ஒரு பேய் பிடிச்சவனுக்கு ஜெபம் பண்ணக்கொள்ள அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நெருப்பில் விழுவுறான், நுரத்தள்ளி கீழே விழுவுறான். நீங்கள் புதிய ஏற்பாட்டை படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நிறையா சம்பவங்கள்லாம். உங்கள் சீஷர்கிட்ட கொண்டு போய் ஜெபம் பண்ண சொன்னேன், அவங்களால முடியாமல் போயிடுச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ரபின்னு இயேசுக்கிட்ட வராங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, அவங்கள பார்த்து, நான் எத்தனை காலம் உங்களோடு கூட இருப்பேன் அப்படிங்கிறார்.
எப்பொழுது நான் உங்களோட கூட இருப்பேனா அப்படிங்கிறார். எப்போதும் இயேசுநாதர்கிட்ட போக முடியாது. அதனால தான் இயேசு தன்னை போலவே ஒரு பெரும் திரள் கூட்டத்தை ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றி வைத்து விட்டு போனார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் இருந்த காலங்களிலேயே அவர் ஒரு ஜெப டீமை உருவாக்கிட்டு போனார். அவர் பரலோகம் போயிட்டாரு. மீதி இருந்த சீஷர்கள் உலகத்தை கலக்கினார்கள். சீஷர்களுக்கு என்ன பேர் தெரியுமா? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களே என்று சொல்லி பொருள். அவங்க பண்ண ஜெபம் சாதாரண ஜெபம் இல்லை. ஊரில் சொல்லுவாங்க பழமொழி, ஆடு 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுமா. அந்த அளவுக்கு சீஷர்கள் எழுப்பினாங்க. இப்போ நீங்களே இன்னும் ஜெபிக்காத ஆளாக இருந்தால் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் ஜெபிக்கிறவங்களை எழுப்ப முடியும்? எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க 2 பேரும் நைட் ப்ரேயர் நடத்துகிறாங்க. பல இடங்களில் ஜெபம் நடத்த போகிறாங்க. வாங்கன்னு உட்காந்து என் பிள்ளைகளுக்கு நான் டீச்சிங் பண்ணலை, ஜெபத்தை பற்றி ஒரு நாள் டீச் பண்ணலை. நாங்கள் பண்ணுகிற ஜெபத்தை அவர்கள் பார்த்தார்கள். எங்களோடு குடும்ப ஜெபத்தில் இருந்தார்கள், எங்களோடு இரவு ஜெபத்தில் இருந்தார்கள். இந்த ஊழியத்தை துவக்கும் பொழுது அந்த என்னுடைய மகள் பாலின் ஒரு 6 மாதம் குழந்தை, அவ 45 நாள் குழந்தையில் அவளை அங்கே காய்ச்சிட்டு வந்துட்டு அந்த ஊருக்கு கை குழந்தையா. 6 மாதம் குழந்தையா இருக்கும் பொழுது, 6 மாதம் 3 மாதம் குழந்தையா இருக்கும் பொழுது கை கால்லாம் சாக்ஸை மாட்டி சொட்டர் போட்டு, கண்ணு தான் தெரியும், டோட்டல் பாடியை கவர் பண்ணி அந்த பழைய சர்ச்சு ஓலை சர்ச்சில் அவளை அந்த பலிபீடத்திலே ஓரத்தில் படுக்க வச்சிடும். ஒரு மேட்டை விரித்து அந்த பலிபீடத்தில் நானும் பாஸ்டமாவும் என்னோட ஆனந்தி ராணின்னு ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்களும் இந்த சந்தோஷமாகவும் நாங்கள் தான் எல்லா நாளும் வாரம் இரவு ஜெபம் பண்ணுற ஆட்கள். இந்த 4 பேரும் 9:30-10 மணிக்கு உட்காந்தோம்னா நாங்கள் விடுகிற வரை ஜெபம் பண்ணுவோம். குழந்தை பருவத்தில் இருந்தே எங்கள் ஜெபங்களை பார்த்த எங்கள் பிள்ளைகள் எங்களை விட, நான் சொல்லுவேன் என்னை விட பவர்ஃபுல் ப்ரேயர் வாரியராக மாறி இருக்கிறாங்க. அது எனக்கு பெருமை தான். அப்போ அந்த ஜெபத்தை நாங்கள் எங்கே அனுப்பி கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா, நாங்கள் செய்த ஜெபத்தை, இரவு ஜெபத்தை, பகல் ஜெபத்தை, அதிகால ஜெபத்தை பார்த்த என் பிள்ளைகள் தெரிந்து கொண்டார்கள். என்னை பார்ப்பதை விட, நான் அடிக்கடி சொல்லுவேன், இரவில் நான் சாயங்காலம் ஊழியத்துக்கு டெய்லி போயிடுவேன். சைக்கிள் வச்சுருந்தப்பவும் பைக் வச்சுருந்தப்பவும் ஊழியம் முடிச்சுட்டு கிராமத்தில் வர சில வேளை மினி பஸ் பிடிச்சி வரும் சில ஊருக்கெல்லாம். நைட்டு ஆகிடும், வருதுக்குள்ளே பிள்ளைங்க தூங்கிடுவாங்க சாப்பிட்டுட்டு. காலையில் பார்த்தா 4 மணிக்கு நீங்கள் ஜபாரையில் என்னை பார்க்கலாம். ஜபம் முடிஞ்சு வெளியே வர டைம் எனக்கு தெரியாது. அது 9 மணி ஆகலாம், 10 மணி ஆகலாம். இப்படியே ரொட்டீனாக எங்கள் லைஃப், எங்கள் பிள்ளைகளுடைய முகத்தை நாங்கள் அவங்க லீவுனால தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கவே முடியாது. அவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எங்களோடு சம்பாஷிக்காமல் உறவாடாமல் கர்த்தரோடு எங்கள் பேரண்ட்ஸ் உறவாடுறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அந்த ஜெப ஆவி அவர்களை பிடிக்க ஆரம்பித்தது. பிள்ளைகள் ஜெபத்தில் பெரிய ஒரு அது இப்படி ஒரு வெறியர்களாக, ஜெப பிரியர்களாக மாறி ஜெபிக்கிறார்கள். அன்பு தகப்பனே, அன்பு தாயே, நீங்கள் உங்கள் காலங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க ஊழியக்காரங்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்ல போகிறீங்களா? உன் பிள்ளைய ஜெபிக்கிறவர்களை மாற்ற போகிறீர்களா? அப்போ ஜீசஸ் ஒரு ஜெப டீமை உருவாக்கினார். யோவான் சானகன் ஜெபம், பேதுருவும் அப்படிதான் அங்கங்கே ஜெபம். ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளம் ஜெப டீமை ஏற்படுத்த வேண்டும், ஜெப குழுவை ஏற்படுத்த வேண்டும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் நீண்ட நாள் ஒரு விசுவாசின்னா நீங்கள் ஒரு ப்ரேயர் வாரியராக, ஜெப தலைவனாக, ஜெப தலைவியாக நீங்கள் மாறிவிட வேண்டும். திடீர்னு நீங்கள் ஜெபிக்கலைன்னா உன் பிள்ளை எப்படி ஜெபிப்பாங்கிறனா, நீங்கள் ஜெபிக்கலைன்னா உன் மகன் எப்படி ஜெபிப்பா? குடும்ப தலைவரே, குடும்ப தலைவியே, உன் காலங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைங்க இந்த பூமியில் பிரகாசிக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பெரிய ஒரு முதலீடு அவர்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றிவிட வேண்டும். இதுக்கு என்ன கஷ்டம்? இதுக்கு எந்த பல்கலைக்கழகத்துக்கு போகணும்? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு உலகத்தின் ஆவியோட டையப்பாக இருக்கிறதுனால அந்த ஜெப ஆவிக்குள்ளே வர முடியாதபடி கூச்சம், வெக்கம். நான் சொல்கிறேன், ஏன் சிலரால் ஜெபிக்க முடியலன்னா இதனுடைய வேல்யூ உங்களுக்கு புரியல. உங்கள் சந்ததியை இன்னும் ஒருத்தன் ஜெபிப்பானான்னு கேட்குறவங்ககிட்ட கொண்டு நிப்பாட்டிட்டு போகிற மிகப்பெரிய அநீதியான தகப்பன் தாய் நீங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஜெபிச்சு அவங்கள ஜெபத்தில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், அரசியலை காட்டுங்க, பணத்தை காட்டுங்க, செல்வாக்கை காட்டுங்க, அவனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே செயல்பட முடியாது. கர்த்தரோடு அவனை கனெக்ட் பண்ணி வச்சிருங்க. அவன் மகளை கனெக்ட் பண்ணிடுங்க. 2 கண்ணையும் கட்டி நடுகாட்டில் விட்டாலும் கர்த்தர்ட்ட ஜெபமணியே வெளிச்சத்தை கேட்டு உன் குடும்பம் தப்பித்து விடும்.
அந்த பவர் இந்த ஜெபத்துக்கு இருக்கிறது. 2025 டிசம்பருக்குள்ள நீங்களும் உங்கள் குடும்பமும் ஒரு ஜெப குடும்பமாய் மாறிவிட வேண்டும். இல்லை அப்படின்னா உங்கள் காலங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க எந்த ஊழியக்காரன் வருவான், எந்த விசுவாசி வருவா, எந்த அம்மா வருவாங்க, அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கலாமான்னு ஏங்குகிற கையேந்துகிறவர்களை மாறக்கூடாது. யார் தெரியுமா கையேந்துவா? தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்கிறவர்கள் தான் கையேந்துவார்கள். யார் தெரியுமா கொடுப்பா? என்னிடத்தில் உண்டு என்கிறவர்கள் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெபத்திற்கு கையேந்தக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் கையேந்தக்கூடாது. விசுவாசிக்கிறவனால் நடக்கிற அடையாளங்கள் யாவன அப்படி என்று புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுவார். அப்போ நீங்கள் கர்த்தரை விசுவாசி ஜெபிச்சா உங்கள் ஜெபத்துக்கே மழை பெயரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் ஜெபத்திற்கே விக்கிரகம் ஓடும், உங்கள் ஜெபத்திற்கே காற்றும் கடலும் அமைதலாகும், உங்கள் ஜெபத்துக்கே பெரிய மறுரூபமாகும். நான் எந்த ஆயத்தை எடுத்தேன்? பிரேயர், ஜெபம். சொல்லுங்க, ஜெபம். திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, எல்லாம் திரும்ப சொல்லுங்க, திரும்ப ஜெபம் சொல்லுங்க. பிரேயர், 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 பிரேயர். அந்த இரும்பு கதவுகள் தானாய் திறந்தது. தானாய் திறக்கும். உங்கள் ஏரியாவில் வெளிச்சம் உண்டாகும். பேதுரு அப்போஸ்தலர் நம்ம யார் பவுல் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொன்னார். இங்கே போய் எல்லாம் சேர்ந்து படிங்க, 20, 29 படிங்க. நான் போன பின்பு, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இதுதான் ஒரு தலைவன். இயேசுங்கிற தலைவன் எப்படி பண்ணாரோ, பவுல் காலத்தில் இயேசுநாதருக்கு அடுத்தது யார் தெரியுமா? பவுல். நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறேன். நான் இந்த பூமியை விட்டு போயிட்டேன் அப்படின்னா, இல்லை வேறு இடத்துக்கு போயிட்டேன்னா பின்னாடி யார் வருவா? ஓநாய் வரும், சாத்தான் வருவான், பீறி போடுகிறவன் வருவான், வஞ்சிக்கிறவன் வருவான். அப்போ நீ என்ன பண்ணுவ? அப்போ நீ என்ன பண்ணுவ? இந்த அக்கறை இருக்கணும் அம்மாவுக்கு, இந்த அக்கறை இருக்கணும் அப்பாவுக்கு. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை கையில் பிடிச்சி அச்சுக்கு வந்துட்டேன், நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அப்போ அவன் அழுவான். அவன் மைக்கை பிடிச்சி, என் தாய் எனக்கு சத்தியத்தை போதித்திருக்கிறார்கள், என் தாய் எனக்கு இயேசுவை போதித்திருக்கிறார்கள், என் தகப்பன் எனக்கு விசுவாசத்தை போதித்திருக்கிறார், எனக்கு தெரியும் தகப்பன் என்னை வெறுமையாக விட்டுட்டு போல, என் கையில் பசுத்த வேதத்தையும் அபிஷேகத்தையும் விட்டு போயிருக்கிறார்கள். என் தாயை விட என் தகப்பனை விட நான் இன்னும் சிறப்பாய் பிரகாசிப்பேன். என் காலங்களுக்கு பிறகு எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை பெற்றதற்காக அவர்கள் பெருமைப்படுகிற அளவிற்கு நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சாட்சி கொடுத்தான். அப்படின்னா நீ சரியாக அவனை நடத்திருக்கான்னு அர்த்தம். ஐயோ அம்மா அப்பா என்னை விட்டு போயிட்டியாப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன் அழுகிறான் அப்படின்னா நீ ஒரு கோழையான அப்பன், ஒரு கோழை பிள்ளையை வளர்த்து வைத்து விட்டு நீ செத்து போய்விட்டாய் என்று பொருள். அடுத்தவங்ககிட்ட நிற்கக்கூடாது. ஒரு தலைவன் சொல்கிற அறிக்கையை பாருங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடையான கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகள் போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நீ இருக்கிற வரைக்கும் தான் உன் மனைவியை நீ பார்த்துக்கலாம். நீ மண்டையை போட்டுனா உன் மனைவி யார் கண்ட்ரோலில் போகணும்னு தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் தான் உன் புருஷனை பத்திரம் பார்த்துக்கலாம். நீ உக்காந்துட்டின்னா அவன் எங்கே போவான்னு உனக்கு தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் தான் உன் பிள்ளையை பார்த்துக்கலாம், உன் பொக்கிஷத்தை பார்த்துக்கலாம், உடமையை பார்த்துக்கலாம், சொத்து பத்தை பார்த்துக்கலாம். நீ இல்லைன்னா அப்போ சொல்லுவாங்க, இந்த ஒரு தலை இல்லைங்க, இந்த ஒரு மண்டை இல்லைங்க, இந்த ஒரு ஆள் இல்லைங்க, இப்படி பூந்து விளையாடுதுங்க குடும்பம் அப்படி சொல்கிற எத்தனை ஸ்கெட்சு கேட்குறோம். நம்ம குடும்பத்தை அப்படி சொல்லக்கூடாமல் இருக்கணும்னா இருக்கும் பொழுதே அவங்களுக்கு டீச்சிங்கும் கொடுத்துடணும், கோச்சிங்கும் கொடுத்துடணும், கர்த்தர் பக்கம் குடும்பத்தை சேர்த்துடணும். நல்லா தான் கையை தட்டி ஒரு கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. நம்ம சபையில் ஒரு பெரிய அநியாயம் நடக்குது. என்ன அநியாயம் தெரியுமா? டீனேஜ் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. இதுதான் நம்ம சர்ச்சில், உலகத்திலே நம்ம சபை ஒரு என்ன சபைன்னு தெரியல. இது வித்தியாசமான சபையாக இருக்குது.
வாலிப பிள்ளைங்கள்லாம் நல்லா ஜெபம் பண்ணுறான், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஆவியில் ஜெபம் பண்ணுறான், பெருசுங்க ஒன்றும் ஜெபிக்கிறது இல்லை. இதான் இப்போ இது நம்ம சபையில். நீங்கள் போன பிறகும் ஒரு கொடிதான ஓனாய் உங்களை தாக்கி விடாதபடி நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஜெபம் என்கின்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுங்கள். இப்போ மறுபடியும் படிக்கலாம். ஏசாயா 8:18 படித்து பார்த்தீங்கன்னா, இதோ சேர்ந்து படிங்க. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு இருக்கிற பெருமை. நம்ம சொத்தே நம்ம குடும்பத்துக்கு கர்த்தரை காட்டி வைக்கிறது தான். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழும்பி நின்று, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்போம். இயேசுநாதருக்கு இத்தனை நாள் சத்தியம் நீங்கள் கேட்டு எவ்வளோ நாள் உபவாசத்தில் இருந்து ஜெபத்தில் இருந்து உங்களுக்குள்ள அந்த டெப்த் இல்லை. நீ உன் மாமியாருக்கு ஜெபிக்கிற, மாமனாருக்கு ஜெபிக்கிற, அக்கம் பக்கம் வீட்டு ஜெபிக்கிற, உங்க வீடு ஜெப வீடுன்னு அநேகருக்கு பிரகடனம் ஆயிருக்கு. அப்படின்னா அதுதான் இயேசுநாதருக்கு மரியாதை. எழுத்த விட்ட பையன் எக்ஸாமுக்கு போவான், எழுத்த விட்ட ஒரு சங்கடம் இருக்கும். டே போடா, எழுத்த விட்ட ஆண்டிக்கிட்ட ஒரு ஜெபமெண்ட்டு போடா, இந்த அண்ணங்கிட்ட ஒரு ஜெபமெண்ட்டு பரீட்சைக்கு போடான்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ ஜெப மனிதன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பக்கத்தோடு அக்கத்தோடு உடனே வரமாட்டாங்க. உங்க வீட்டில் ஜெபம் நடக்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கர்த்தர் ஏற்படுத்துவார், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கர்த்தர் ஏற்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் உங்கள் உதவி அவர்களுக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து உதிக்கிற உங்கள் ஒளியினிடத்தில் அவர்கள் கடந்து வர ஆரம்பிப்பார்கள். ரெண்டு கையும் உயர்த்தி கரங்களை ஏந்தி ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நம்முடைய கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆனால் நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஜனங்கள் ஒருமனப்பட்டு இந்த பட்டணத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விக்கிரகங்கள்லாம் கூண்டோடு ஒழிய ஆரம்பிக்கும். நமக்குள்ள பிரிவினையையும் பிரச்சனையும் உண்டாக்கி வைத்திருக்கிறான் சாத்தான். ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க விசுவாசிகள் ஒற்றுமையோடு ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் வீட்டை ஜெப வீடாய் மாற்றுங்கள். உங்களுக்கு பிறகு உங்க பிள்ளைகளை ஜெபத்திற்கு கையேந்த வைக்க கூடாது, ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். அறிக்கை பண்ணுங்கள், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாய் வாழுவோம். தகப்பனே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி. எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவியை தந்திருக்கிறேன், ஒரு ஜெப அபிஷேகத்தை தந்திருக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா குற்ற உணர்வுகளையும் மாற்றும், பாவ சிந்தனையை மாற்றும், உலக சிந்தனையை மாற்றும், கூச்சங்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஜெப அபிஷேகத்தை, ஜெப ஆவியை இப்பொழுது கர்த்தர் சபை நடுவிலே ஊற்றி சபை ஜெபிக்க ஆயத்தமாகட்டும். வீட்டு கூட்டங்கள் நடக்கட்டும், ஜீவ குழுக்கள் நடக்கட்டும், ஆங்காங்கே ஜெபங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஐயா, ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்க ஐயா. ஆங்காங்கே ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களா எழும்பட்டும், குடும்பங்களிலே வெளிச்சம் உண்டாகட்டும். அடைக்கப்பட்ட இரும்பு கதவுகள் எல்லாம் தானாய் திறந்து போட்டு ஜனங்கள் சபையிலே வெளியரங்கமான சாட்சியிடட்டும். என் தேவன் சபையை ஜெபத்திற்கு ஆயத்தமாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.